சபைக்கு உள்ள இருக்கிற அடையாளம் என்பது தான் ரொம்ப முக்கியம். அதையும் நாம் கவனிக்க வேண்டும். சபைக்கு வெளியே இருக்கிற அடையாளத்தை நாம் கண்களால் பார்க்க முடியும். ஆனால் சபைக்கு உள்ள இருக்கிற அடையாளத்தை ஆவியிலே தான் உணர முடியும். ஏன்னா ஆவிக்குரிய சபையாக இருந்தால் அது ஆவியில தான் நாம் உணர முடியும். வெளியே இருக்க அடையாளத்தை கர்த்தர் நம்ம பார்க்க சொல்லியிருக்கிறார். நம்ம பார்க்கிறோம், அதெல்லாம் இருக்கிறது. இவைகளை நீங்கள் காணும்போது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார், பார்க்கும் பொழுது. ஆனால் சபைக்கு உள்ளே அடையாளம் இருக்கிறது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை முதல்ல எடுத்தோன்னே அதைத்தான் ஃபஸ்ட்டு சொல்கிறார். சபைக்கு உள்ளே இருக்கிற அடையாளத்தை தான் கர்த்தர் ஃபஸ்ட்டு சொல்கிறார். வாசிங்கள் 4வது வசனம் வாசிங்க. அதில் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். முதல் அடையாளம் என்ன? ஃபஸ்ட் உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிற முதலாவது பிரதானமான அடையாளம் என்ன? ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், டு நாட் டிசீவ் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்னா என்ன அப்படின்னு கேட்டு கொஞ்சம் நீங்கள் இதை தியானித்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே மனுஷன் முதலாவதாக மோசம் போக்கப்பட்டது வஞ்சித்தல். வஞ்சித்தனால் தான் வசனம் சொல்றது, ஸ்திரீயானவள் என்னை வஞ்சித்தாள். ஸ்திரீ சொல்றாங்க, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வஞ்சித்தல் என்பதுதான் இருக்கிறதுலே பிரதானமான அடையாளமாக இருக்கிறது. குறிப்பாக சபைக்குள்ளே, தோட்டத்துக்கு உள்ளே. இதை நான் ஏதோ ஒரு பாயிண்டாக சொல்லவில்லை. பவுல் இதை ஒரு அடையாளமாக சொல்லுகிறார். வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்கள் பார்ப்போம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். இந்த வஞ்சித்தலை எங்க அவர் கம்பேர் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, உபதேசத்தில் கம்பேர் பண்றார். உபதேசத்தில் அதை கொண்டு வருகிறார். அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் ஒரு உபதேசத்தை சொல்லி இருக்கிறோம், சபை ஒரு உபதேசத்தை உங்களுக்கு கொடுக்கிறது, அந்த உபதேசத்தில் சபை கட்டப்படுகிறது, அந்த உபதேசத்தில் நீங்கள் ஸ்திரப்படுத்தப்படுகிறீர்கள். அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு 2வது வசனத்தில், உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு நியமித்து உங்களை கொண்டு போய் அவர் கையில் ஒப்படைக்க வேண்டும் என்று நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ சபையானது ஒரு மிகப்பெரியதான ஒரு ப்ராசஸ்ல இருக்கு. என்ன ப்ராசஸ்? எப்படி கொண்டு போய் ஒரு பெண்ணை ஒரு கணவன் கையில் ஒப்படைக்கிற வரைக்கும் ஒரு பெற்றோருக்கு பொறுப்பு இருக்கிறதோ, அந்த நேரம் நெருங்க நெருங்க அந்த திருமண காரியம் வரும்போது எவ்வளோ பரபரப்பாக இருப்பாங்களோ, அந்த மாதிரி எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, வைராக்கியம் இருக்கு, எப்படியாவது உன்னை கொண்டு போய் தி பெஸ்ட்டாக கொண்டு போய் என் தேவன் கையில் ஒப்படைக்கணும் என்று சொல்லி பவுல் எதிர்பார்க்கிறார். அதே எதிர்பார்ப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்களுக்கும் இருக்க வேண்டும். அநேக ஊழியர்களுக்கு இல்லை, நிறைய ஊழியர்களுக்கு இருக்கு. ஆனால் அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கணும். தகப்பனுக்கு மட்டும் அந்த பொறுப்பு இருந்தால் பத்தாது, தகப்பனுக்கு மட்டும் அந்த ஆசை இருந்தால் போதாது. என் மகளை கொண்டு போய் நான் கற்புள்ள கன்னிகையாக ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி, அதை தகப்பனை விட அந்த ஆசை மகளுக்கு அதிகமாக இருக்கணும். நான் கற்புள்ள கன்னிகையாக என் கணவன் கையில் போய் சேர வேண்டும் என்று சொல்லி. இன்னைக்கு வசனம் சொல்லுது, இன்னைக்கு கடைசி காலத்தில் பாவம் தண்ணீரை போல இருக்கிறது. நான் பார்த்த வரைக்கும் சொல்லுகிறேன், ஒரு காலகட்டத்தில் பாவம் என்பது வெறுக்கப்பட்டது. அதற்கு பிறகு பாவம் சகித்து கொள்ளப்பட்டது சபைகளிலே. நாங்கள் விசுவாசியாக 32 வருஷத்துக்கு 33 வருஷத்துக்கு முன்னாடி சபைக்குள்ள நுழையும் போது பாவம் வெறுக்கப்பட்டது. சில விஷயங்கள் எல்லாம் கடிந்து கொண்டு பேசினாங்க. அது சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படி கொண்டு வரவங்கள எங்க கண்ணுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, எழுந்திருச்சு, எங்க பாஸ்டர்லாம் சொல்லுவார், ஏஞ்சி வெளியே போ அப்படிம்பார், சொல்லி இருக்கிறார். அது பாவம் கடிந்து கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு பாவம் சகித்து கொள்ளப்பட்டது. சரி, வேற வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போனோம் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு சபைகள் வந்திருக்கிறது. பெரும்பான்மையான சபைகள் வேற வழியே கிடையாது. காரணம் என்ன? நிறைய சர்ச்சை பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா பெருகும். பெருக்கத்தில் 2 இருக்கு. ஒன்று உண்மையாய் பெருகுவது, கரெக்டா. இப்போ ஒரு குழந்தை கிராஜுவலா வளருதுன்னா தப்பு கிடையாது. ஆனா திடீர்னு ரொம்ப பெருகும், ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க, ரொம்ப பெருகும். அப்படி பெருகும் பொழுது நிறைய பேருக்கு என்ன இருக்குது அப்படின்னா, குழந்தைய நல்ல புசு புசுன்னு பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கும். எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். குழந்தை எப்படி இருக்கணும்? பார்க்கறதுக்கு நல்லா இந்த பொம்மை மாதிரி நல்லா பார்க்கறதுக்கு அப்படி இருக்கணும்ட்டு. ஆனால் போக போக அவங்களுக்கே என்ன இப்படி செனப்பண்ணி மாதிரி இருக்குன்னு கேட்பாங்க. எங்கள் ஊர் பக்கம் கேட்பாங்க. அப்படி போக 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 கரெக்டாக இருக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரும்.
குழந்தையா இருக்கும் போது நல்லா குண்டா இருக்கணும், அப்படி எங்க ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பம்பளி மாஸ் மாதிரி இருக்கணும்பாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு காலம் போக போக அதுக்கப்புறம் கரெக்டா இருக்கணுங்கிற எண்ணம் வரும். அதே மாதிரி தான் இன்னைக்கு 2 வகை இருக்கு சபைகள்ல. நல்லா பெருசாகணும், பலுகி பெருகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதனால அநேக ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பாவத்தை சகித்துக் கொள்ளுகிறார்கள், சபையில சகித்துக் கொள்ளுகிறார்கள். அந்த கடிந்து கொள்ளுதல் இல்லை. ஏன்னா கடிந்து கொள்ளுகிற சபை கிராஜுவலா தான் வளரும். கடிந்து கொள்ளுகிற சபை கிராஜுவலா தான் வளரும், கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 50,000 பேர் இருக்கிறத விட 5,000 பேர் இருக்காங்கல்ல, 1000 பேர் இருந்தாலும் 1000 பேரும் பரலோகத்துக்கு போறவங்களா இருக்கணும் சர்ச்சுக்குள்ள. அவ்வளவுதான் விஷயமே. சபைக்குள்ள ஃபெயிலியர் லிஸ்ட் நிறைய இருக்கக்கூடாது, சபைக்குள்ள பாஸ் ஆவர் லிஸ்ட் தான் நிறைய இருக்கணும். எவ்வளவு பெருசாகிறோங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு பேர் சர்ச்சுக்கு வராங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு பேர் சர்ச்சில் இருந்து பரலோகத்துக்கு வராங்கன்றதான் முக்கியம். இங்க நிறைய பேரோட பிரச்சனை இப்ப அதுதான். இப்ப என்ன ஆகுது, அப்படியே சபை பெருசா ஆக சில நிறைய சபைகள் என்ன பண்ணுதுன்னா, அந்த பாவத்தை அப்படியே சகிச்சுக்குது. வேற இல்லைன்னா சர்ச்சு பெருசாகாது. சர்ச் அப்படியே ஒரு கிராஜுவலா இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் ஆகும். அது அவங்களுக்கு கஷ்டம். இப்போ ஒரு காலகட்டம் வந்துருச்சு, என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவத்தை ஏற்றுக்கொள்கிற கூட்டம். சகிக்கலாம் இல்ல, ஓகே ஃபைன், என்னங்க தப்பு. ஒரு மூத்த போதகர் இருக்கிறாரு அமெரிக்கால, அவர் சொல்றாரு, அருவருப்பான பாவம் அந்த சபையில இருக்கு. அவர் சொல்றாரு, அதுல என்ன தப்பு, பாவிகளை இயேசு நேசிக்கிறார், நானும் நேசிக்கிறேன் என்றார். இயேசு பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை நேசிக்கல. பாவி வருவான், மனம் திரும்பி அவன் பரிசுத்தவனா மாறிடணும், நீதிமான் ஆயிரணும், ரத்தத்தால் கழுவப்பட்டு. அதே பாவத்தோட 20 வருஷம் இருப்பான், எனக்கும் தெரியும், அந்த பாவத்தை அவன் சர்ச்சுக்குள்ளேயும் செய்வான். ஆனால் அவனை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றது தப்பு, அது தவறு. சபைக்குள்ள வந்த பிறகு அந்த பாவத்தை விடுவதற்கான காரியத்தை சொல்லி கொடுத்து கடிந்து கொள்ளணும், கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த 38 வருஷம் உள்ளவனா இருக்கட்டும், அல்லது ஒரு விபச்சார அம்மாவா இருக்கட்டும், வந்த உடனே அவர் அவங்களை நேசிக்கிறார், இல்லைன்னு சொல்லல. ஆனா அடுத்து சொன்ன வார்த்தை, இனி பாவம் செய்யாதே, அவ்வளவுதான். 2 பேர்ட்டையும் சொல்ற, இனி பாவம் செய்யாதே. சபைக்கு வந்த உடனே சொல்ல வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை. இன்னைக்கு கடைசி காலத்தில் சபை எதுல வஞ்சிக்கப்படுகிறது, இதுல தான் வஞ்சிக்கப்படுகிறது. எப்படி சத்தியத்தை சொல்லும் பொழுது, அந்த சத்தியத்தில் சபை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, சுத்தி அநேகர் பாவத்தில் சபை நடத்தலாம், தப்பா நடத்தலாம், வேற வழி இல்லை, அப்படி இருந்தாலும் சர்ச்சை நடத்த முடியுன்ற ஒரு கட்டாயத்துக்கு போயிட்டாங்க. அப்படி போனதனுடைய விளைவு என்ன, சத்தியத்தில் நாங்கள் உங்களை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோம், சத்தியத்தை சொல்லுகிறோம். ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கும் அப்படி கொஞ்சம் மனசு கஷ்டம் ஆகுது. என்ன மனசு கஷ்டம் ஆகுது, இப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்களே, அந்த சர்ச்சிலாம் பாருங்க அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸா விட்டாங்க, நல்லா இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை டான்ஸ் இருக்குது, வருஷத்துக்கு ஒரு தடவை அங்க ப்ரோக்ராம்ஸ் வேற மாதிரி வைக்கிறாங்க, பண்டிகையெல்லாம் வேற மாதிரி கொண்டாடுறாங்க. ஆனா இங்க ஒண்ணுமே இல்லையே. நான் சொல்லுகிறேன், இயேசுநாதருடைய பாளையத்திற்குள்ளே, இயேசுநாதருடையதான ராஜ்யபாரத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கிறது இருக்காது, நீங்கள் எதிர்பார்க்காததுதான் இங்க இருக்கும். இந்த உலகத்தில் நடக்கக்கூடியது இங்க இருக்காது, நீங்கள் எதிர்பார்க்காதது இங்க இருக்கும். ஆனால் எதிர்பார்க்கிறது என்ன, இப்ப ஆதாம் கிட்ட சொல்லிட்டாரு ஒரு உபதேசத்தை, அந்த உபதேசத்தை ஆதாம் ஏவாளுகிட்டையும் சொல்லிட்டாரு. ஆனா வசனம் சொல்லுது, ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டாள். பவுல் எழுதும்போது அப்படிதான் எழுதுறாரு, ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டது போல உபதேசத்தை குறித்து நாங்கள் ஒரு உபதேசத்தை சொல்லி இருக்கும் பொழுது இன்னும் ஒரு உபதேசத்தை கொண்டு வந்து உங்களிடத்துல சொல்வார்கள். அந்த உபதேசம் எப்படி இருக்கும் தெரியுமா, கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு விஷயத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவ ஆவியானவர் பேசுறதுக்கும் பிசாசின் ஆவி பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடும் பொழுது அதுல இருக்கக்கூடியதான தீமையை குறித்து கர்த்தர் சொல்லுவார், இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஆனால் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியில இருக்கக்கூடிய நன்மையை பிசாசு சொல்லுவான், உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள். அதுல பொய் இருக்கும், நிறைய இருக்கும். நீங்கள் எதை எதிர்பார்க்கறீங்க, கேட்கும் போது அது நன்மையா இருக்கணும், கேட்கும் போது சந்தோஷமா இருக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்லும் போது என்னவா இருக்கு, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இது இப்போ உங்களுக்கு கேட்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னத்த அப்போ உபதேசம் எப்படி இருக்கணும், ஆவியானவர் பேசும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும்
கண்டித்து உணர்த்துவார். நீதி, நியாயம், பாவ தீர்ப்பு. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இவ்வளவுதான் இருக்கும். நீங்க டோட்டல் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்க. பைபிளுடைய முதல் பிரசங்கியார் ஏனோக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய பிரசங்கம் நியாய தீர்ப்பை குறித்து யூதா 14:15 சொல்லுது. இரண்டாவது பிரசங்கியார் நோவா. நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது பேதுருவின் புஸ்தகத்தில், நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அதற்கப்புறம் வந்த அத்தனை பேருமே நியாயப்பிரமாணம், நீதியும் நியாய தீர்ப்பை குறித்து தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. பாவத்திலிருந்து விடுதலையாக்கிறத பத்தி பேசவே இல்லை. ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் அது இல்லை. புதிய ஏற்பாட்டுடைய முதல் பிரசங்கியார் யோவான் ஸ்நானகன். அவர் எதை குறித்து பேசினார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், பாவத்தை குறித்து. அடுத்த பிரசங்கியார் இயேசு கிறிஸ்து. அவர் எதை குறித்து பேசினார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமமாய் இருக்கிறது. அப்படி மனம் திரும்பினா என்ன எடுக்கணும்? ஞானசானம் எடுக்கணும். அது நீதியை குறித்து. அப்படி எடுக்கலன்னா என்ன ஆகும்? நல்ல கனிகொட மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், நியாய தீர்ப்பை குறித்து. அவ்வளவுதான். மொத்தமே அவ்வளவுதான். பாவம், நீதி, நியாயம். இதுல பாவம்னா என்ன? பாவத்தை விட்டு விடுபட்டா என்ன கிடைக்கும்? விடுபடாட்டி என்ன நடக்கும்? நீதினா என்ன? நீதிக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன கிடைக்கும்? நீதிக்கு கீழ்ப்படியாட்டி என்ன கிடைக்கும்? நியாய தீர்ப்புனா என்ன? நியாய தீர்ப்பினுடைய ஆசீர்வாதம் என்ன? நியாய தீர்ப்பினுடைய வீழ்ச்சி என்ன? இவ்வளவுதான் டோட்டல் பைபிளுமே இருக்கு. ஆனா இப்போ உங்களுக்கு என்ன பிரசங்கம் தேவைப்படுது? இந்த பிரசங்கம் தேவைப்படல. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து. ஏன்னா இது ஆவியானவர் பேசுறது. நீங்கள் 4வது பிரசங்கத்தை விரும்புறீங்க. என்ன பிரசங்கம்? ஆசீர்வாத பிரசங்கம். அதான் 4வது பிரசங்கம். இது உங்கள் கண்கள் திறக்கப்படும், தேவர்களை போல இருப்பீர்கள், கோடீஸ்வரன் ஆகிவிடுவீர்கள், இந்த வருஷம் உங்களை அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார். இதான் உங்களுடைய தேவைகளாக இருக்கிறது. இதைத்தான் பவுல் சொல்றார், ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டது போல நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்களோ. அப்படியானால் ஒரு உபதேசம் உங்களை சரி பண்ணுவதற்கென்று கொடுக்கப்படுகிற உபதேசம், அது உங்கள் இருதயத்தை குத்தக்கூடியதாக இருக்கும். அதுதான் தேவனிடத்திலிருந்து வந்தது. உங்கள் காதுக்கினிய பிரசங்கம் உங்கள் மாம்சத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, அது தேவனிடத்திலிருந்து வந்ததா இருக்காது. தேவனுடைய வார்த்தை எப்பவுமே உங்க ஆத்மாவை மகிழ பண்ணுகிறதா இருக்கும், ஆத்மாவை நினமுள்ளதாய் மாற்றும். அது புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு கடைசி காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையை வஞ்சிக்கிறபடி வருகிறது. அதுவும் நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு நாங்கள் விசுவாசியை உட்கார்ந்திருந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வார்த்தை வர வேண்டும் என்று சொன்னால், அதாவது கள்ள உபதேசம், தப்பான உபதேசம் அல்லது வஞ்சிக்கிற உபதேசம் வரும் என்று சொன்னால், ஒன்று சபை வழியாகத்தான் வரணும். சபையில் வரக்கூடிய பிரசங்கியார் யாராவது தப்பா பேசணும். குறிப்பா எங்க சர்ச்சில் அதுக்கு நிறைய வாய்ப்பு கம்மி, 99% கம்மி. ஏன்னு சொன்னா எங்க போதகர் யாரையுமே ஏற்ற மாட்டாரு. அப்படி அவர் ஏத்துறாருன்னா அவர் கர்த்தருடைய வார்த்தையை கரெக்டா பேசுற ஆளா தான் இருப்பார். 99 புள்ளி அப்படிதான் இருக்கும். ரெண்டாவது, கள்ள உபதேசம் அல்லது வஞ்சிக்கிற உபதேசம் உங்களுக்கு வரணும், எங்களுக்கு வரணும்னா வீட்டுக்கு வருவாங்க யாராவது, 2 பேரா வருவாங்க. அந்த இயேசுவை பத்தி பேச விரும்புகிறோம், யெகோவாவை பத்தி பேச விரும்புகிறோம், பரிசுத்தாவியை பத்தி பேச விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி கள்ள உபதேசக்காரங்க வருவாங்க. பெரும்பாலும் எங்க ஊழியக்காரங்க சொல்லி வச்சிருந்தாங்க, அப்படிப்பட்டவங்களை வீட்டுக்குள்ள ஏத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கள்ளோபதேசம் வரதுக்கு அது ஒன்று தான் வழியா இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த காலத்தில் உங்களுக்கு கையிலேயே செல்போன் ஒன்று இருக்கு. அதுக்கு இந்த கள்ளோபதேசம் பல வகையில் உள்ள வருது. யார் பேசுகிறா, யார் சரியான உபதேசம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஃபோனோ ஒரு வைஃபை கனெக்ஷனோ இருந்துட்டா போதும், அவர் ஊழியக்காரராக மாறிடுறாரு, அவர் ஆலோசனை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர் அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தா ரெவரண்ட் ஆயிடுறாரு, 1 வருஷம் கழிச்சு பார்த்தா அவர் டாக்டர் ஆயிடுறாரு. நீங்க இருக்கீங்க பாருங்க, இந்த மாதிரி பிரசங்கியார்ல எது சரி எது தப்பு ஆராய்ந்து பார்க்கணும்னு பைபிள் சொல்லுது. ஆராய்ந்தும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. கர்த்தரிடத்துல இருந்து வருதா, கர்த்தரிடத்துல இருந்து வரலையா, அது உங்களுக்கு தெரியவும் மாட்டேங்குது. உங்களுக்கு அப்படியே அட்ராக்டிவா பேசினா போதும், அப்படியே கொஞ்சம் மாயையான வார்த்தைகள்லாம் சொன்னா போதும், உடனடியாக அதுல இருக்கிறதான அந்த பிசாசினுடைய தந்திரம் கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த கடைசி காலத்தில் நான் பார்க்கிறேன். அப்படியே சிலர்லாம் சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கு, எப்படி இந்த இது ஒரு உபதேசம், இது எப்படி அவங்க நம்புறாங்க. கடன் வாங்குறது தப்பு இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு, அதை ஒரு கூட்டம் சரியானு கேட்குது, ஒரு கூட்டம் சரியானு கேட்குது. வசனம் நேரடியா இருக்கு, நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது இருப்பாய், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. உடனே ஒரு குரூப் என்ன சொன்ன தெரியுமா, அது கொரிந்தியருக்கு எழுதினது, இது கலாத்தியருக்கு எழுதினது, அது இஸ்ரவேலுக்கு சொன்னது, இது அவங்களுக்கு சொன்னது. இந்த பைபிள் யாருக்கு சொல்லுச்சுன்றது முக்கியம் இல்லை, இந்த பைபிள் எனக்கு சொல்லுச்சு. அப்புறம் கொரிந்தியருக்கு எழுதினது ஏன் எனக்கு வருது, கலாத்தியருக்கு எழுதியா என்கிட்ட வருது, அப்புறம் எதுக்கு என் கையில் ஆண்டவர் வேதத்தை கொடுத்துருக்கிறாரு, அது எழுதுனது யாருக்கு எழுதுனா அவங்களுக்கே போட்டுருந்தானே.
ஆனால் ஏசாயா இஸ்ரவேலுக்கு எழுதின வாக்குத்தத்தம் மட்டும் நமக்கு வந்துடும். ஆனால் ஏசாயா இஸ்ரவேலுக்கு சொன்ன கடிந்து கொள்ளுதல் மட்டும் அது இஸ்ரவேலுக்கு தான் போகும், நமக்கு வராது. இதுதான் பிசாசுடைய தந்திரம். கடைசி காலத்தில் நீங்களும் இருக்கீங்க பாருங்க. தமிழில் சொன்னால் உங்களுக்கு இப்போ புரிய மாட்டேங்குது, வர வர பிடிக்கவும் மாட்டேங்குது. நீங்கள் இங்கிலீஷில் சொன்னால் தான் கேட்கணுன்றீங்க, இல்லைன்னா ஹீப்ரூவில் சொல்லணும், கிரீக்கில் சொல்லணும். நீங்கள் தமிழே தகராறு. இன்னும் மொத்த புக்குமே படித்து முடிக்கல, 66 புக்குமே. இதில் இருக்கிறத எது சரி எது தப்புன்னு வேற உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உங்களுக்கு ஹீப்ரூவில் சொல்லிட்டா உடனே கிரீக்கில் சொன்னால் இல்லைங்க, அவர் ஒரு நாள் கொரியாலேருந்து ஒருத்தர் வந்து சொன்னார். கொரியாலேருந்து சொன்னார் இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரா? அதானே இப்போ கேள்வி. இன்னைக்கு கடைசி காலத்தில் வஞ்சித்தல் எப்படி எப்படிலாம் இருக்கு பாருங்க. ஃபோன் உட்காந்து சிலருக்குலாம் வந்து இந்த அறிவு பெருக்கம்னு சொல்லுவாங்க. கடைசி காலத்தில் அறிவு பெருக்கம்னு தானியேல் 12 இருக்கும். ஆண்டவர் சொல்லுவார் கடைசி காலத்தில் அறிவு பெருக்கி போகும்னு 4வது வசனத்தில். அது இப்போ சர்ச்சுக்குள்ளேயும் இருக்கு அறிவு பெருக்கம். ஏன்னா நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், இன்னும் அதை பார்க்கணும், அப்படியே அங்கே போய் படிக்கணும். நான் இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் நிறைய படிக்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஏதோ படிக்க வேணான்லாம் சொல்ல நினச்சிக்காதீங்க. முதல்ல உங்கள் பேஸில் நீங்கள் ரெடி ஆகிடுங்க. உங்கள் உபதேசத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற காரியங்கள் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. அதுலேயே இன்னும் நீங்கள் முடிக்கவே இல்லையே. அதை விட்டுட்டு இன்னும் நிறைய அங்கே படிக்கிற இதை படிக்கிற நிறைய போட்டு அங்கே ஒரு வேதவாடம் நடக்குது, இங்கே ஒருத்தர் நடக்கிறாரு, அங்கே ஒருத்தர் பைபிள் காலேஜ் நடத்துறாரு, இப்படி நான் 4 பக்கமும் போகிறது. போயிட்டு மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு தம்பி ஒருத்தர் வந்தான். வந்தோடனே அவனுக்கு வந்து நல்லா சாப்பிடணும்னு ஆசை. அவன் வந்து என்ன கேட்டான், காலையில் இது வேணும்னா வாங்கி கொடுத்துட்டேன், மத்தியானம் அது வேணும்னா வாங்கி கொடுத்துட்டேன், நைட்டு இது வேணும்னா வாங்கி கொடுத்துட்டேன். அதே மாதிரி மறுநாள் காலையில் எனக்கு அப்போவே தெரியும் இது எங்கேயோ பிரச்சனையாக போகுது. ஆனால் நம்ம வாங்கி கொடுக்காட்டி இவர் என்ன வாங்கி தர மாட்டாருன்ற பிரச்சனையாகி போயிடும், சொன்னாலும் பிரச்சனையாகி போயிடும். அப்படியே அவன் சாப்பிட்டுட்டே இருந்தான். பார்த்தீங்கன்னா 4வது வேலை 5வது வேலை சாப்பிடும் போது மொத்தம் கலண்டுருச்சு, வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு அவன் ஒன்றுமே சாப்பிடல. நான் போய் கேட்டேன், தம்பி அது சாப்பிட்றியா, தம்பி இது சாப்பிட்றியா? இல்லை வேணானே. இல்லை வேணாம் அங்கிள், எதுவுமே வேணாம், ஒன்றுமே வேண்டாம். இப்போ எல்லாம் சரியாயிருச்சு. இப்போ கூப்பிட்டு கேட்டேன், ஏதாவது சாப்பிட்றியா? வேணாம். நமக்கு வேர்த்து நம்ம உடம்புக்கு எதுவோ அது மட்டும் சாப்பிடுவோம். இதான் உண்மை. சில நேரத்தில் எல்லாத்தையும் பார்த்த உடனே அள்ளி போட்டு முழுங்கணும்னு ஒரு ஆசை வரும், அட்டிச்சு நவுத்தணும்னு ஒரு ஆசை வரும், அப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும். எல்லாம் கழண்டுக்கும் ஒரு நாள், எல்லா பிரச்சனையாகி போயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப ஜாக்கிரதை ஆகிடும். போதும், நமக்கு ஒரு சபை இருக்குது. அதுக்கப்புறம் அழகாக சொல்லுவாங்க, வீட்டு சாப்பாடே சாப்பிட்ருவோம், எதுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு, ஏன்னா எங்கேயோ ஒன்று நடந்திருக்குன்னு அர்த்தம். நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, அப்படியெல்லாம் நடக்காமையே திரிஞ்சிருங்கன்ற. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் ஏற்றி அதுக்கப்புறம் நான் இனி எதையும் திங்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறேன், திங்கிறாதீங்க. அநேக பதார்த்தங்களாலே நீங்கள் அலைந்து திரியாதிருங்கள். 13ஆம் அதிகாரத்தில் இவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, எபிரேயருக்கு எழுதும் போது, போஜன பதார்த்தங்களால் முயற்சி செய்தியும் அவர்கள் பலனடையவில்லையே. உபதேசத்தை பற்றி எழுதுறார். தயவு செய்து எது வஞ்சிக்கிற உபதேசம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்களிடத்துல வரும். பவுல் சொல்றாரு, நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். சபைக்கு எல்லா காலகட்டத்திலும் பிரச்சனை இருக்கு. நீங்க போய் வெளிப்படுத்துற விசேஷத்தை எடுத்து பாருங்க. எபேசு சபைக்கு நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசம் பிரச்சனையாக இருந்துச்சு. பெர்கமு சபைக்கு பிளையாமின் உபதேசம் பிரச்சனையா இருந்துச்சு. தியத்தாரா சபைக்கு ஏசபேலின் உபதேசம் பிரச்சனையா இருந்துச்சு. சர்தை சபைக்கு செத்த பிரசங்கம் பிரச்சனையா இருந்துச்சு, செத்து போன பிரசங்கம். இப்படி எல்லா காலகட்டத்திலும் ஒரு கள்ள உபதேசம் இருக்கத்தான் செய்யும். வருவான், அவன் கிளம்பி வருவான், இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவான். அவன் பேசுறது எல்லாமே என்னவா இருக்கும்னா, உங்க காதுக்கு இனியதாக இந்த பூமிக்குரியதாக இருக்கும். அதை வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்கலாம் ஈஸியா. காதுக்கு இனியதாக பூமிக்குரியதாக இருக்கும். ஆனா ஆவியானவர் உங்ககிட்ட பேசுறது என்னவா இருக்கும்னா, இருதயத்தை குத்தக்கூடியதாக பரலோகத்துக்குரியதாக இருக்கும். இந்த வச்சுக்கிட்டு தான் நீங்க அந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும். அவன் வந்து சொல்லுவான், இந்த உலகத்துல 1000 வருஷம் உயிர் வாழ போறோம் அப்படின்பா. எதுக்கு எதுக்கு? இப்ப 60லயே தாண்ட மாட்டேங்குது, எல்லா பார்ட்ஸும் வீக் ஆயிடுது. அதுக்கப்புறம் 60க்கு அப்புறம் எல்லாத்தையும் என்ன பண்ண வேண்டியிருக்கு? சரி, காருக்கெல்லாம் சொல்லுவாங்க மாசம் மாசம் சர்வீஸ் பண்ணுங்கம்பாங்க. அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி ஓட்ட வேண்டியதா இருக்கு. நமக்கெல்லாம் 60லயே போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் இப்பவே ஆயிடுச்சு. முடிச்சா கிளம்பிடுவேன். நான் பொய்யெல்லாம் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. கர்த்தர் மட்டும் ஊன்னார் தான் ஊந்தான், ரெடி தான் இப்ப. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு இப்போ உலகம். விட்டா போயிடலான்ட்டு அவன் சொல்றான் 1000 வருஷம் இருப்போம்.
அவன் உன்னை ஏமாத்துறான், நீ சாகவே சாக மாட்டாயின்றது. அதான் அதோட உபதேசம். சாகவே சாக மாட்டாயின்றது அவன் இப்படி இப்படி சொல்றான். 1000 வருஷம் வரைக்கும் உங்களை உயிரோட வைப்போம். புதிய ஏற்பாட்டுடைய பிரசங்கம் என்ன தெரியுமா? எவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு ஆண்டவரை சந்திக்க போறோங்கிறது தான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு தான் பூமியில நிக்கிறது, புதிய ஏற்பாடு பரலோகத்தில் நிற்பது. எவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு ஆண்டவரை சந்திக்க போறோம் தானே யோசனையா இருக்கணும். டக்குன்னு முடிச்சுட்டு போறதால பார்த்துட்டே இருக்கணும். இல்லைன்னா அடுத்து சொல்றான், ஆண்டவர் உன்னை எப்படி ஆக்க போறார் தெரியுமா? உன்னை அப்படியே 1000 ஏக்கர் கொடுக்க போகிறார். நீ இருக்கிற வீட்டுக்கு மேலேயே ஹெலிகாப்டர் இறங்கும். நீங்க வச்சுக்கோங்க, தேவைன்னா அது கூட ஆண்டவர் தருவ. இப்பவும் சொல்றேன், இவ்வளவு பெரிய இடம் நமக்கு தேவை, கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த மைக் தேவை, கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ உட்காந்து இந்த ப்ரொஜெக்டர்லாம் போடுறதுக்கு தேவை, கர்த்தர் கொடுக்கிறார். தேவை என்றால் கர்த்தர் பூமியையே உருவாக்கி கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இஃப் வி நீட், அதான் இங்க முக்கியம். என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுப்பார். எவ்வளவு வேணாலும் கொடுப்பார். நான் சொல்றேன், எவ்வளவு வேணாலும் கொடுப்பார். ஏன்னா வானம் பூமி அவருடையது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அவர் தந்துருவார். ஆனா தேவையாங்கிறதா இங்க முக்கியம். உங்களுக்கு தேவையா? குழந்தை பிறக்கும் பொழுது பார்க்க போறீங்க. இந்த குழந்தை பார்க்கும்போது இந்த கணவனும் மனைவியும் இந்த பிள்ளைக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு முடிவு எடுப்பாங்க பாருங்க. வாங்கும்போது கணவர் எப்படி ட்ரெஸ் எடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைக்கு 6 மாதம்னா 6 மாதம் ட்ரெஸ் எடுப்பார். ஆனால் மனைவி மட்டும்தான் சொல்லுவாங்க, ஒரு வயசுக்கு எடுங்கம்பாங்க. இவர் கேட்பாரு, அந்த பிள்ளைக்கு 6 மாதம் தானே ஆகுது, அது வளர்ற பிள்ளைங்க வச்சு போடுவாங்க, நமக்கு அவ்வளோ மூளை பத்தாது. இந்த ஃபியூச்சர் பிளான் என்ன செய்யாது, நமக்கு வரவே வராது. அது மனைவிகளுக்கு மட்டுமே வரும். ஆனால் அது ஆபத்தும் கூட. அது கேஷுவலாக இருக்கணும். 6 மாத பிள்ளைக்கு 1 வருஷம் ட்ரெஸ் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. 6 வயசு பிள்ளைக்கு 60 வயசில் பண்ண போகிற கல்யாணத்துக்கு சேர்க்கறது இன்னும் கஷ்டம். அது இன்னும் வேற மாதிரி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் என்னைக்காவது அந்த 6 மாத பிள்ளைக்கு புடவை எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா? குழந்தை பிறந்த உடனே நீங்கள் பார்க்க போகிற பிள்ளைக்கு புடவை எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா? இல்லை சுடிதார் எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா? ஏன் எடுத்துகிட்டு போகல? அப்போ உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லலாமா? அந்த பிள்ளை வளராதா? வளரும் தானே. அது வளர்ந்து சுடிதார் போடுமா போடாதா? அப்போ ஏன் எடுக்கக்கூடாது? அவ்வளோ அறிவு சுடிதாரில் இருக்குல்ல, அதே அறிவு தானே எல்லாத்துலேயும் வரணும். இப்போ எனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுக்கிறார். பின்னால் என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுப்பார். எனக்கு நான் 28 சைஸ் சட்டை போடும்போது 28 கொடுத்தார், 40 போடும்போது 40 கொடுத்தார், 42 போடும்போது 42 தருவார். எனக்கு 28 போடும்போதே 42 சைஸ் நான் எடுத்து வச்சுப்பேனா? எதுக்கு? இடதுபுறமும் வலதுபுறமும் வலுகி பெருகுவாய் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நான் ஒரு நாள் 42 ஆவேன். கர்த்தரிடத்துல போராடுவேன். ஆண்டவரே 42, ஆண்டவரே 42, உபவாசத்தோடு கூட 42. கரெக்டா? இது இன்னைக்கு என்ன தேவையோ அதானே எடுக்கிறீங்க. அதே மாதிரி தானே 42 வருமா 42 எடுப்பீங்க. நாளை தினத்தை குறித்து கர்த்தர் பார்த்துக் கொள்வார்ல. அப்போ அவன் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறா? நீ கேளு, கர்த்தர் உன்னை 100 வருஷம் வைப்பார். எதுக்கு? 100 வருஷத்துக்கு என்ன தேவையா தருவா? தேவையில்லை. நாளைக்கு காலையில போ, இன்னைக்குரிய மன்னா உனக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். நாளன்னைக்குரிய மன்னா உனக்கு இப்ப கிடைக்காது, அது நாளன்னைக்கு காலையில தான் கிடைக்கும். இதுதான் உபதேசம், இதுதான் வேதத்தில் இருக்கு. இப்ப இதை சொன்னா உங்களுக்கு கஷ்டம். ஆனா இதுவே உங்களுக்கு இப்ப உபதேசம் எப்படி ஆயிடுச்சு? ஆசீர்வாத பெருவிழா. என்ன ஆசீர்வாத பெருவிழா? அடுத்த 3 தலைமுறைக்கு கர்த்தர் உன்னை ஆளாக்க போகிறார். வானத்திலிருந்து தங்கம் கொட்ட போகிறது. எப்படி கொட்டும்? உன் தலையில கொட்டினாதான் உண்டு, தங்கம்லாம் கொட்டாது. தங்கம் கொட்டுறதா இருந்தா இந்நேரம் ஒரு அப்போஸ்தலன் கூட கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா தானே? அத்தனை அப்போஸ்தலன் எதுக்கு சொல்லணும்? பசியோ பஞ்சமோ நிர்வாணமோ பட்டயமோ நாசமோசமோ ஏன் சொல்லணும்? அவன் கையை தூக்கி, நம்மளை விட அவன் பூரண பரிசுத்தவன். கையை தூக்கி ஊன்னா தங்க 2 மூட்டை கொட்டி இருக்க போகுது. திமோத்தி 1 மூட்டை எடுத்துக்க, தீத்து 1 மூட்டை எடுத்துக்க, வா போலான்னு சொல்லியிருக்கலாம் இல்ல? எதுக்கு அப்புறம் 5000 பேருக்கு அப்பம் இல்லைன்னு அவர் கேட்கிறார். எவ்வளவு பாவம்? 200 பணம். 200 பணமா? 200 பணம். ஏன் கவலைப்படணும்? கையை தூக்கு, தட்டு, தங்கம் கொட்டும், ஆளாளுக்கு 4 பக்கம் போங்க, தங்கத்தை வித்துட்டு வாங்கன்னு சொல்லாமல்ல. வசனத்தை நீங்க வாசிச்சாதான் நீங்க தப்பிக்க முடியும். இல்லை என்றால் இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற ஆவி வரும், உங்களை வஞ்சிப்பார்கள். இப்போ சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன குறை வச்சிருக்கிறார்? எதுல குறை வச்சிருக்காரு? எதுலையுமே குறை வைக்கல. என்ன தேவையோ அதை கொடுத்திருக்கிறார். நீங்க உங்க வாயின் வார்த்தையால மாட்டிக்கிட்டதா ஜாஸ்தி. ஆண்டவர் எனக்கு நிறைய கொடுக்கணும். ஆண்டவர் நிறைய கொடுத்தாரு, ஆனா நீங்க வேணாங்கிறீங்க. ஏன் வேணாங்கிறீங்க? நாங்க எப்போ வேணான்றோம்? நீங்க கேளுங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், நிறைய கேளுங்க.
ஆண்டவரே எனக்கு ஒரு 15 கொடுங்கப்பா. கேளுங்களேன். ஆண்டவரே கிச்சன்ல 4, ஹால்ல 4, பெட்ரூம்ல 4, எந்த பக்கம் திரும்பினாலும் வீட்டில் பிள்ளையாக இருக்கட்டும் ஆண்டவரே. கேளுங்க. யாக்கோபை போல பாருங்களே, யாக்கோபை போல நான் அப்படி ஆண்டா, யாக்கோபை போல நான் வாயை கூட சொல்ல மாட்டாங்க பாருங்க. இல்ல அது மட்டும் 12 வேண்டாம். அது பிள்ளைகள் கத்தரால ஒரு சுதந்திரம் தானே, அதை கேளுங்க. அது மட்டும் 2 ஆனவொன்னு ஜோம் பண்றாங்க குடும்பத்தோட உட்காந்து. சோத்திரம் கத்தர் இது வரைக்கும் தந்ததுக்காக நன்றி. இனி இதை ஒழுங்கா வளர்த்தா போதும். அது தோணுது இல்ல, அது மட்டும் கரெக்டா போதும் 2. நீங்க ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்களேன் எல்லாத்தையும். இந்த மாதிரி தான் கேளுங்க. ஆண்டவரே எனக்கு கரெக்டா 120 தான் இருக்கு ஆண்டவரே, பிபி 140 ஏற்றி கொடுங்கப்பா, நல்லா இருக்கட்டும். சுகர் 140 தான் இருக்கு ஆண்டவரே, நான் ஸ்வீட் பர்சன், பாலும் தேனுமாய் ஓடுறதா இருக்கும் என் உடம்பு, 300 ஆக்கி கொடுங்க ஆண்டவரே. கேளுங்க. ஆண்டவரே நான் அனல் உள்ள பர்சனாய் மாறணும், எனக்கு ஜுரத்தை 105 கொடுங்க. கேளுங்க. அது மட்டும் ஏன் கேட்க மாட்டீங்க? அதுக்கு மட்டும் அறிவு இருக்குல்ல, மண்டையில இருக்குல்ல, என்ன இருக்கு? இது கரெக்டா இருந்தாதான் நல்லது. 98க்கு மேல 99 ஆனவொன்னு ஊருக்கே சொல்லிடுறீங்க, ஒரு மாதிரி இருக்கு. ஏன் நீங்க ஜபத்தோட சொல்லுங்க, கர்த்தர் என்னை அனலோடு கூட மாத்தி இருக்கிறார், இனி நான் பற்றி எரிய போகிறேன், என் பக்கத்தில் வருகிறவரெல்லாம் சுட்டெரிக்கப்பட போகிறேன் சொல்லுங்களேன். அதுக்கு மட்டும் வேணாங்கிறிய? அப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது எதை கேட்கணும் எதை கேட்க கூடாதுன்னு. அதே அறிவு ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வரணும். எது தேவை எது தேவையில்லை என்று சொல்லி உங்கள் தேவை என்ன என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். இன்னொரு இடத்துல ஆவியானவர் சொல்றாரு, நீங்கள் கேட்டுக்கொள்வது என்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். நமக்கு பரலோகம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சிருக்க, தெளிவா ஆண்டவர் தருவார். நீங்க இந்த வஞ்சிக்கிற ஒருத்தன் வருவான், அப்படியே சொல்லுவான், அப்படி பண்ணு இப்படி பண்ணு. உங்க ஆத்மாவுக்கு பிரசங்கம் பண்ணுகிறவனை தெரிந்து கொள்ளுங்கள். அது ஆன்லைன்லயா இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும். உங்க ஆத்மாவை பரலோகத்துக்கு கூட்டு போற மாதிரி யார் பிரசங்கம் வருதோ அது சரியான பிரசங்கம். நல்லா மனசுல வச்சுக்கொள்ளுங்க. உங்கள் சரீரத்துக்கு இந்த பூமிக்கு அவன் ஏமாத்துறான், உங்களை அப்படியே ஏமாத்துறான். நீ கவலைப்படாதிரு, இந்த வருஷம் ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய வீடு தருவார். அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. உங்களுக்கு வீடு தேவைன்னு பரலோகம் முடிவு பண்ணிருச்சுன்னா பரலோகம் கொண்டு வந்து கொடுக்கும். சகோதரன் பிரசங்கம் பண்ணார் பார்த்தீங்களா, நீங்கள் கர்த்தருக்கு ஒன்று செய்தால் கர்த்தர் அதை கடனா வச்சுக்கவே மாட்டார். திருப்பி 100 அத்தனையா திருப்பி தருவார், 1000 மடங்கு திருப்பி தருவார். ஆண்டவர் அதை கணக்கு தீர்த்துட்டு தான் மறு வேலை பார்ப்பாரு. நமக்கு தரம் ஆண்டவர் வேறு யாருக்கு தர போறாரு சொல்லுங்க? இன்னைக்கு உட்காந்து ஒரு கூட்டம் உங்களை இதுல என்ன நஷ்டம் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏங்க அவங்க கேட்கறதுல என்ன நஷ்டம் இருக்குது? நீங்கள் அதை கேட்கறதுனால கேட்க வேண்டியதை கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றது புரியுதா? நீங்க ரொம்ப சிம்பிளா பையன்கிட்ட சொல்லுவீங்கல்ல, விளையாடாதா படி. அவன் சொல்றான், விளையாண்டா என்ன தப்பு? விளையாடுற நேரத்தில் என்ன செய்ய? படி, அப்போ மார்க் நிறைய வரும். அதே தான் நீங்க இதை கேட்கிற நேரத்தில் ஆவிக்குரிய காரியத்தை கர்த்தர்கிட்ட கேட்டீங்கன்னா வானத்திலிருந்து வரங்களையும் கனிகளையும் தருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தரிசனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க இப்ப நீங்க எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? கேட்க கூடாத கேட்டதுனால அவன் உங்களுக்கு அப்படி கொடுக்கறதுனால வஞ்சிக்கிற உபதேசம் அது வந்ததுனால நீங்கள் உண்மையான உபதேசத்தை தியானிக்க மாட்டேங்கிறீங்க. அதுல இருந்து வர வேண்டிய வெளிப்பாடு கிடைக்கல, அது இன்னும் லேகாவே இருக்கு, அப்படியே இருக்குது. நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேரோட வீடியோ பார்க்கறாங்க, பார்த்துட்டு எங்களுக்கு கொஸ்டின்ஸ், அவர் இப்படி சொல்றாரு சரியா, இவர் இப்படி சொல்றாரு சரியா. நாங்க இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா, எதையுமே பார்க்காதீங்க, போய் போய் உங்களுக்கு ஒரு சர்ச் இருக்கு, உங்க ஊழியக்கார்ட்ட போங்க, அடுத்து கையில வேதம் இருக்கு, அதை படிங்க, அங்க என்ன செய்தி கொடுக்குறாங்க கேளுங்க, உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தி கொடுக்குறான்னு வேதத்துல இருந்து பாருங்க, இது போதும். 4 பக்கமும் போய் கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் குழம்புறதை விட நீங்கள் வேதத்தை படிச்சு நீங்க ஆண்டவர்ட்ட ஸ்ட்ராங் ஆகிறது நல்லது. அப்படி வேதத்தை படிச்சோம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது, ஏதோ ஒன்று புரியலன்னா உங்க ஊழியக்கார்ட்ட போய் கேளுங்க. அப்படி அவங்களுக்கும் அது தெரியலனா அவங்க யாராவது நல்ல டீச்சர்கிட்ட கேட்டு சொல்லுவாங்க. இது போதுமானதாக இருக்கிறது. இன்னைக்கு கடைசி காலத்தில் வஞ்சிக்கிற உபதேசம் அநேகரை வஞ்சிக்கத்தக்கதாக